வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். நேற்று புதன்கிழமை என்எஸ்சி 394 புள்ளிகள் இறக்கத்திலும் பிஎஸ்சி 1342 புள்ளிகள் இறக்கத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. நம்ம சந்தை கிட்டத்தட்ட ஒரு வாரமா ஒரு நாள் ஏற்றம் ஒரு நாள் இறக்கம்னு சீசா மாதிரி இருந்துகிட்டே இருக்குங்க சார். இன்னைக்கு பார்த்தா க்ரூட் ஆயில் பிரைஸ் வேற ஏறி இருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படின்னு சார் இருக்கும்? இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் பத்தி சொல்லுங்க சார். ஓகே, முக்கியமாக க்ரூட் ஆயில் பிரைசஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல் ஒரு ட்ரேடிங் ரேஞ்சில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் 2 நாட்களுக்கு முன்பதாக ட்ரம்போடைய எனர்ஜி செக்ரட்டரி ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக ஒரு டேங்கர் கப்பலை எஸ்கார்ட் செய்ததாக சொன்ன ஒரு செய்தி வெளியிட்டாங்க. பட் அது கொஞ்ச நேரத்தில், இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் கூட நம்ம அதை சொல்லியிருந்தோம். நேற்று அதை உடனடியாக கிளாரிஃபை பண்ணி இந்த மாதிரி எந்த விதமான ஒரு நிகழ்வும் நடக்கவில்லை அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா இன்னும் எந்த கப்பலும் நகரவில்லை. அதே சமயத்தில் ஆன் தி அதர் ஹேண்ட் ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல மைன்ஸ் லே பண்ணதாக சொல்லியிருக்காங்க. பிளஸ் தேர் ஃபயரிங் ஆன் மெனி ஷிப்ஸ். நேற்றைய தினம் கூட ஒரு தாய்லாந்து பேஸ்ட் கப்பல், தாய்லாந்து ஃபிளாக் உள்ள கப்பல் மீது தாக்குதல் நடத்தி அது தீப்பிடித்த விவரம் நமக்கு தெரிந்திருக்கும். திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆன் ஒன் சைட். இரண்டாவது ஒரு நிகழ்வு முக்கியமாக நடந்திருக்க என்னன்னா, G7 நாடுகளுடைய மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய எமர்ஜென்சி ஐஏ இன்டர்நேஷனல் எனர்ஜி அசோசியேஷன் அவங்களுடைய குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் G7 அண்ட் ஆல் ஆஃப் தட் அவங்க நேற்றைய தினம் ஒரு ஒப்பந்தம் வந்திருக்காங்க. அதாவது 400 மில்லியன் பேரல் எண்ணெயை ரிலீஸ் பண்ணதாக, உடனடியாக ரிலீஸ் செய்வதாக சொல்லியிருக்காங்க. ஸோ 400 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில், 400 மில்லியன் பீப்பா எண்ணெய் உடனடியாக ரிலீஸ் செய்து, ஏனென்றால் இப்போ அந்த லாஜிஸ்டிக்கல் சப்ளை கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. டிஸ்ரப்ஷன் நிறைய நடந்திருக்கு இல்லையா கச்சா எண்ணெய். ஸோ அது சரி கட்டுறதுக்காக இந்த 400 மில்லியன் பேரல் டுகெதர் வில் பி ரிலீஸ். ஸோ தட் உலகம் எங்கும் ஓரளவுக்கு இமீடியட்டாக சப்ளை டிஸ்ரப்ஷன் பிரச்சனை இல்லாமல் கச்சா எண்ணெய் கிடைக்க அந்த வாய்ப்புகளை இருக்கும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பட் இது சொன்ன உடனே, இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் ஈவினிங்ல அதை கவனித்தீங்கன்னா, இந்த செய்தி வெளியிட்ட உடனே கச்சா எண்ணெயோடைய விலை திடீரென்று ஏற துவங்கியது. We were down in the mid 80s, ஆக்சுவலா 84, 83, 84, 85 ரேஞ்சில் இருந்தது ஒரு பீப்பா கச்சா எண்ணெய். திடீரென்று டுவர்ட்ஸ் க்ளோஸ், இந்த செய்தி வந்த பிறப்பாடு டுவர்ட்ஸ் க்ளோஸ் க்ரூட் பிரைஸ் ஒரு $90 ஒரு பீப்பா, $90 ஒரு பீப்பா, $93 ஒரு பீப்பா அப்படிங்கிற லெவல்ல பவுன்ஸ் ஆகிறத பார்த்தோம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்ட உடனே. முக்கியமாக இதுல இருந்து சொல்லப்படாத ஒரு செய்தியை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஐஏ 400 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் தற்காலிகமாக ரிலீஸ் செய்யும் அந்த ஒரு செய்தி வெளியிடும் போது, ஓகே, உடனடியாக சப்ளை டிஸ்ரப்ஷன் ஓரளவு கண்டெயின் பண்றதுக்கான ஒரு மூவ். ஆனா அதோட சொல்லாத ஒரு செய்தி என்னன்னா, இந்த போர் இன்னும் சில நாள் நீடிக்க வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றது கேட்காமல் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ தட் இஸ் அன் அன்செட் பார்ட் ஆஃப் தட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பொதுவாக ஐஏ ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டா இவ்வளவு பெரிய ரிலீஸ் ஆஃப் ஆயில் கச்சா எண்ணெய் லாட் ரிலீஸ் பண்றதாக நம்ம இட்ஸ் நாட் அ வெரி காமன் ஃபேக்ட். அதே போல இண்டிவிஜுவல் நாடுகள், ஒவ்வொரு நாடுமே, இப்போ ஜப்பான்லாம் கூட இந்த டிசிஷன் எடுக்கிறது முன்பதாகவே அவங்க இம்மீடியட்லி 15% ஆஃப் ரிசர்வ்ஸ் ரிலீஸ் பண்றதாக ஒரு புறம் பேசிக்கொண்ட சொல்லிவிட்டதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இண்டிபெண்டன்ட் ஆக்ஷன்ஸ் பை கவர்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஹேப்பனிங். இதுக்கெல்லாம் மீது பெரிய அளவுல இன்னும் ஒரு செய்தி வெளியே வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த போர் காலத்திலையும் கூட ஈரான் சைனாக்கு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் மோர் தேன் 1 மில்லியன் or 2 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் சப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த சைனாவை நோக்கி ஈரானுடைய கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் அந்த கப்பல்கள் இந்த போர் டைம்ல கூட இது சென்றிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியும் we are coming to know of these. அந்த தகவல்கள் வண்ணமாக இருக்கிறது. ஸோ which means certain things are happening here. The alignment of nations, அதே சமயத்துல சப்ளை ஆஃப் crude and one of the largest almost பெரிய அளவுல ஒரு ரிசர்வ் அப்படின்றது சைனா அவங்களுடைய பெட்ரோலியம் ரிசர்வ் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அட் பிளே. ஸோ கச்சா எண்ணெயோடைய விலை ஏற்றம் ஒன்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தொடர்ச்சியாக பிளாக். அது CHUBB என்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அமெரிக்கா நாட்டுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி
ட்ரம்ப் பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னவனமாக அவங்க வந்து அது இன்சூரன்ஸ் அந்த வழியாக செல்கின்ற கப்பலுக்கு அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கறதாக பேசியிருக்காங்க. இரண்டாவது, ஈரான் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்மஸ்ல மைன்ஸ் லே பண்றதாகவும் செல்கின்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்துவேன் எக்ஸெட்ரா, அது ஒரு புறம் மிரட்டல் நடந்திருப்பாங்க. நேற்றைய தினம் அந்த தாய் கப்பல் தீப்பிடித்ததையும் அட்டாக் அந்த தாக்குதல் நடத்தி அந்த தீப்பிடித்ததையும் நாம் பார்த்தோம். மூன்றாவது, அப்கோர்ஸ் IEA strategic release of 400 million barrels of crude, which means okay, immediate supply disruption கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் இது வந்து நம்ம நினைக்கிற வேகத்திலே இல்லை எக்ஸிட் பிளான் வந்து இன்னும் டிசைட் ஆகலை. அதாவது இந்த நாடுகள் வந்து எப்படி நம்ம போரை விட்டு வெளியேற போகிறோம் அப்படின்றது ஒரு எக்ஸிட் பிளான் ஃபார்மாக இல்லாத ஒரு செய்தியாக இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிலீஸ் வந்த காரணமாக ஐ திங்க் crude price also ran up very sharply. ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய வாரம் இருக்குமோ அப்படின்ற ஒரு செய்தி இல்லை ஒரு கேள்வி முதலீட்டாளர்கள் மனதில் இருக்கும்போது டெஃபினட்டாக crude price வந்து ஏற்றத்தை சந்தித்ததை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சந்தை எப்படிங்க சார் இருக்கும்? இது வந்து ஆக்சுவலா ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நேற்றைய தினம் வந்து ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் இருந்தது. பட் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னது, அந்த ஹேமரை குறித்து நேற்றைய தினம் 24,079 அப்படின்ற ஒரு லோவை விட குறைவாக அந்த நேற்றைய தினம் ஃபார்மேஷன் இல்லை நேற்றைய தினம் ஒரு வீழ்ச்சியை சந்தித்தால் அந்த ஹேமர் வந்து நெகேட் ஆகும், தொடர்ச்சியாக சந்தை வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்ற ஒரு காஷனரி நோட் அந்த ஹேமரை குறித்து நம்ம நேற்றைய தினம் பேசியிருந்தோம். அதே போல 24,079 விட குறைவாக சந்தை சென்று, இன்ஃபேக்ட் நேற்றைய தினத்தோட லோ பார்த்தீங்கன்னா 23,834 புள்ளிகள். ஸோ 23,834 அப்படின்ற ஒரு லோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது. ஸோ இட் வாஸ் டோட்டலி நெகட்டிவ்லி இம்பேக்டட். அண்ட் ரெண்டாவது வந்து அந்த ஹை பார்த்தீங்கன்னா 24,300. ஸோ இப்போ வந்து சந்தை ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் அ ரேஞ்ச் அப்படின்றதுனா பொதுப்படியாக ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த டாப் ஆஃப் த ரேஞ்ச் வந்து 24,400 அந்த ஒரு டாப். அதே போல பாட்டம் ஆஃப் த ரேஞ்ச் அப்படின்னு மீன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளான ஒரு சப்போர்ட் லெவல் அல்லது ஒரு பாட்டம் ட்ரெண்ட் லைன் ஆஃப் த ரேஞ்ச் அப்படின்னு பார்க்க போனால் ஐ திங்க் 23,600 புள்ளிகள். ஸோ 23,600 to 24,400 இதுதான் பிராட் ரேஞ்ச் ஆஃப் த மார்க்கெட். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் சந்தை ஏற்றமும் இறக்கமும் சந்தித்து இது ட்ரைங் டு கன்சாலிடேட் வித் இந்த ரேஞ்ச் அப்படின்றதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இனிமேல் பெரிய அளவில் அப்சைட் மூவ் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தால் 24,400 அந்த லெவலை தாண்டி சந்தை செல்லும் பட்சத்தில் மட்டுமே அந்த ஏற்றம் சந்திக்க போகிறோம். அதே போல எனி பிரேக் ஆஃப் 23,600 லெவல்ஸ் ஆர் 23,800 levels, then 23,600 levels. இது ரெண்டுமே ஒன் சப்போர்ட் ஆஃப்டர் தி அதர். ஸோ இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகும் பட்சத்தில் இன்னும் ஸ்லைட்டாக வீழ்ச்சியை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் அவர் ரீடெஸ்ட் ஆஃப் 23,600 லெவல்ஸ் மறுபடியும் நடக்க வாய்ப்பு டெஃபினட்டாக சந்தைக்கு இருக்கிறது. ஸோ வி ஆர் கோயிங் டு கன்சாலிடேட், ஐ திங்க் அட்லீஸ்ட் ட்ரை அண்ட் கன்சாலிடேட் இன் தட் ரேஞ்ச். அதே போல அரசாங்கம் கூட நமக்கு க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய்க்கு வந்து ஆல்டர்னேட் சப்ளை ரிசோர்சஸ், அதே போல கேஸுக்கான ஆல்டர்னேட் சோர்சஸ் ஃப்ரம் நார்வே மற்ற ஐரோப்பிய நாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கான உள்ள 2 கண்டெய்னர்ஸ் ஆஃப் LNG இஸ் ஆல்ரெடி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் இந்தியா. அதே சமயத்தில் ஆல்டர்னேட் சோர்சஸ் வந்து நம்ம கேஸ் ப்ரொக்யூர்மெண்ட் நடத்தி வருவதையும் நம்ம அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு தற்காலிகமாக there is a little disruption because of the shortage of gas or அந்த ஒரு பிரச்சனைனால ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரோட் சைடு இதெல்லாம் பாதிப்பு இருக்கிற ஒரு சைட். பட் ஐ திங்க் அரசாங்கம் வந்து ஏதோ ஒன்று இதை நார்மலைஸ் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வச்சாங்க. கச்சா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தட் இஸ் ஓரளவுக்கு டேக்கன் கேர். பட் கேஸ் சப்ளைஸ் வந்து இந்த இனிஷியல் டிஸ்ரப்ஷன் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுகிறது இருக்கும். பட் அதே சமயத்தில் அதுக்குள்ள ஆல்டர்னேட் சப்ளைஸும் அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஐ திங்க் அந்த ஒரு நீஜாக் ரியாக்ஷன் அந்த மார்க்கெட்ஸ் வில் சார்ட் ஆஃப் ஸ்டெபிலைஸ், ஹோப்ஃபுல்லி வில் ஸ்டெபிலைஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பாசிட்டிவ் ட்ரிகர் ஆஃப் நியூஸ் அண்ட் இந்த கொஞ்சம் ரெகுலரைசேஷன் நடத்திய உடனே. ஸோ ஐ திங்க் டவுன் சைட் டு கன்சாலிடேஷன் தான் சந்தையோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் ஓப்பன் ஆயிருக்கு? நம்ம ஏசியன் மார்க்கெட்ஸ் பற்றி பேசுகின்ற
இந்த வேலையில நான் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன். பட் ஃபர்ஸ்ட் லுக் அட் ஏஷியன் மார்க்கெட்ஸ், தென் வி லுக் அட் திஸ், ரைட்? ஸோ ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து கச்சா எண்ணெயோட விலை ஏற்றம் அகேன் பிகினிங் டு அஃபெக்ட் ஏஷியன் மார்க்கெட். ஸோ நிக்கே 225 ஓரிரு நாட்களாக நல்ல ஏற்றத்தை தந்த ஜப்பான் மார்க்கெட்ஸ் வந்து இன்றைக்கு கேப் டவுன் ஓப்பனிங். ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 561 புள்ளிகள் சரிவோடு தான் வர்த்தகம் நடந்து வருகிறது. அதே போல ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் இண்டெக்ஸ் 128 புள்ளிகள் சரிவோடவும், நேற்று தினம் டவ் ஜோன்ஸ் வர்த்தகத்தின் முடிவில் 289 289 பாயிண்ட்ஸ் லோவர் ஒரு க்ளோஸ் அப்படின்றதையும் நம்ம முக்கியமாக பார்த்தோம். ஹவர் நிவேதா, ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் இந்த வேலையில சொல்லலான் இருக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ பின் ட்ரைங் டு லுக் அட், நம்ம வந்து நம்ம சந்தையோட வீழ்ச்சி, ஏஷியன் மார்க்கெட்ஸோட வீழ்ச்சி இதெல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதே சமயத்துல இந்த போர் நடந்து வருகின்ற அந்த நாடுகளுடைய ஸ்டாக் மார்க்கெட் இண்டிசஸ் வந்து எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க ரொம்ப ஆர்வமா. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் இஸ் தட் அந்த நாடுகள், அது அபுதாபியா இருக்கட்டும், துபாய் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸா இருக்கட்டும், ஒமான் மார்க்கெட்ஸா இருக்கட்டும், குவைட் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஃபார் இன்ஸ்டன்ஸ், இது எல்லாமே அந்த ஏதோ ஒரு வகையில அந்த போர்ல வந்து தாக்குதல் நடத்திருக்கோ இல்லை பீயிங் இம்பாக்டட் கிரேவ்லி, அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ், கேஸ் சப்ளைஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. பட் அந்த நாடுகளுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு வீழ்ச்சியை சந்திக்காமல் தான் இருக்கிறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அபுதாபி ADX ஜெனரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் 133 புள்ளிகள் மட்டுமே ஒரு வீழ்ச்சி. ஓவராலாக இந்த மாதத்துக்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 7% வீழ்ச்சி மட்டுமே சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சந்தை. அதே போல இஸ்ரேல் டெல் அவீவ் 125 இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 9 புள்ளிகள் ஏற்றத்தோட தான் நேற்றைய தினம் வர்த்தகம் முடிந்திருக்கிறது. ஜஸ்ட் லுக் அட் ஹவ். அதே போல ஒமான் மார்க்கெட் பாத்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் ஏற்றத்தோட நேற்றைய தினம் முடிந்திருக்கிறது. அண்ட் இஃப் யூ லுக் அட் தி துபாய் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் 140 புள்ளிகள் வீழ்ச்சி. குவைட் ஆல் ஷேர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 113 புள்ளிகள் ஏற்றத்தோட இருக்கிறது. ஸோ யூ ஃபைண்ட் a lot of mixed behavior happening there. Kuwait is up, Oman is up, Dubai and Abu Dhabi marginally lower. Whereas Tel Aviv, இஸ்ரேல், இந்த போர்ல இருக்கக்கூடிய பெரிய பிளேயர் வந்து ஒரு 9 புள்ளிகள் ஏற்றத்தோடு தான் நேற்றைய தினம் முடிஞ்சிருக்குது. ஸோ ஐ திங்க் தீஸ் மார்க்கெட்ஸ் ஆர் ஏபிள் டு சஸ்டெயின் த ஷாக் ஃபார் பெட்டர். அவங்களுக்கு வந்து இந்த போருடைய ஷாக் வந்து இன்னும் மிகவும் சிறப்பாக அவங்க ஹேண்டில் பண்றாங்களா, இல்லை எக்கானமி வந்து அதை அப்சார்ப் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபினாமினன். வேற நம்ம வந்து இவ்வளோ 2000 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, டைரக்டா இன்வால்வ்மெண்ட் கிடையாது. we are not involved in the war, பட் நம்மளுடைய சந்தையுடைய வீழ்ச்சி வந்து எவ்வளவு தூரம் இருக்கிறதுன்றதையும், அதே போல ஐரோப்பிய நாடுகள், மற்ற நாடுகள், இந்த அரேபிய நாடுகளுடைய டிபெண்டன்சி வந்து இருக்கக்கூடிய நாடுகளுடைய வீழ்ச்சி வந்து எவ்வளவு டீப்பா இருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் ஐ திங்க் இட்ஸ் a good learning lesson for all of us. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சார். ஆக்சுவலி நம்மளோட சந்தை இப்படி ஸ்ட்ராங்கா ஆகுங்களா சார்? என்ன நடந்தாலுமே நாங்க தொடர்ந்து வாங்குவோம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா மாறக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார்? இல்ல, ஐ திங்க் தி அதர், நான் சொல்லாம மறைத்த ஒரு உண்மை, இப்ப நீங்க கேட்டதுனால நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பட் நான் சொல்லாம மறைத்த ஒரு உண்மை என்னன்னா, இப்ப இந்த மார்க்கெட்ஸ் நான் இப்ப சொன்னீங்களா, துபாயா இருக்கட்டும், அபுதாபியா இருக்கட்டும், ஒமான், குவைட்டா இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் ஷாலோ மார்க்கெட்ஸ். ஷாலோ மார்க்கெட்ஸ்னா அந்நிய முதலீடுகள், இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இல்லை டொமெஸ்டிக், அவங்களுடைய டொமெஸ்டிக், இப்போ நம்ம டிஐஎஸ் மாதிரி அங்கே டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த நாடுகள் இருக்கக்கூடிய பெரிய முதலீட்டாளர்கள் அல்லது பெரிய என்ன சொல்றது பணக்காரங்கள் அல்ல ரொம்ப ரொம்ப வெல்தி இந்தியன்ஸ் இல்ல அவங்களுடைய நாட்டுடைய சாவரின் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோமே, இது எல்லாமே வந்து வேற நாடுகள்ல தான் முதலீடு பெரிய அளவுல செய்வாங்க. இன்ஃபேக்ட் அபுதாபி சாவரின் ஃபண்ட் எல்லாம் கூட இந்தியாவில் பெரிய அளவுல முதலீட்டாளராக இருக்கிறாங்க. மற்ற பல நாடுகள்லையும் முதலீடுகள் செஞ்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ், டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் தான் அந்த சந்தையில வந்து பெரிய அளவுல முதலீடு செய்யறாங்க. அந்நிய முதலீடுகள் குறைவு. அண்ட் அஃப்கோர்ஸ் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் டெப்த் வந்து அங்கே பெரிய அளவில் கிடையாது. தட் இஸ் த ரீசன் வை தோஸ் மார்க்கெட்ஸ் ஆர் ஏபிள் டு சஸ்டெயின். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் பணத்தை வந்து வெளியேற்றவில்லை. அதை எடுத்து எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் அங்கே வச்சிருக்காங்க போல இருக்கு. ஐ திங்க் தட் இஸ் ப்ராப்ளி ரீசன். வேற நம்ம நாட்டு சந்தையில் வந்து we are much more deeper than them இல்லையா? நமக்கு அந்நிய முதலீடுகள் பெரிய அளவில் இருக்கிறது. டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 50க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து
ஏஎம்சிஸ் வந்து இந்த நாட்டில் இருக்கிறது. ஸோ there's a lot of பணப்புழக்கம் வந்து பெரிய அளவில் இருக்கிறது. அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு அந்த நாடுகளை விட அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி அந்த அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபைடாக இருக்கும், கொஞ்சம் ஆம்பிளிஃபைட் ரியாக்ஷன்ஸாக நமக்கு டெஃபினட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரெசிலியன்ஸ் இல்லை, இந்த நம்ம நாட்டில் நடக்கிற அந்த சந்தையின் ஏற்றமும் வீழ்ச்சியும் திஸ் இஸ் நார்மல் பிஹேவியர். இப்படி தான் மார்க்கெட் பிஹேவியர் இருக்க வேண்டும். இந்த மாதிரி போர் எக்ஸெட்ரா. ஏன்னா எக்கனாமிக் இம்பேக்ட் நமக்கு இருக்கு. எல்பிஜியோட ஷார்ட் சப்ளை, கச்சா எண்ணெய் தொடர்ச்சியாக வருமா, பெட்ரோல் டீசல் வாகனங்கள் செல்வது இதெல்லாமே நார்மலாக ஓகேயா இருக்குமா, இந்த மாதிரி பல விதமான கவலைகள் நிறைய பேருடைய. இப்போ கேஸ்ல ஓடுகின்ற ஆட்டோஸா இருக்கட்டும், இல்ல கேஸ் பேஸ்ட் பவர் பிளான்ஸா இருக்கட்டும், அல்லது குக்கிங் கேஸா இருக்கட்டும், ஹோட்டல்ஸ் அண்ட் ஈட்டரிஸா இருக்கட்டும், ஹாஸ்டல்ஸ், காலேஜஸ், எக்ஸாம் டைம் வேற. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் தட் ஹேப்பன் வித் ரிகார்ட் டு தி எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் அ வார். அந்த எக்கனாமிக் இம்பேக்டோட ரியாக்ஷன்ஸ் தான் நமக்கு பார்க்கணும். அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய டெப்த் இல்லை. ஐ திங்க் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அவங்களுக்குள்ள லோக்கல் சப்ளை ஆஃப் தீஸ் இஷ்யூஸ் வில் கண்டினியூ. போரோடைய த்ரெட் தான் பெரிய அளவில் இருக்கிறத தவிர. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த ஹேண்ட்லிங் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஸோ நமக்கு வந்து அந்த இதுதான் இப்படி தான், திஸ் இஸ் த நார்மல் பிஹேவியர். அது கொஞ்சம் அப்நார்மல் பிஹேவியராக இருக்கு. அதோட காரணங்கள் என்னன்றது நான் சொல்லியிருக்கேன். FIS இது என்ன சார் பண்ணியிருந்தாங்க? அவங்க தொடர்ச்சியாக அவங்க வேலையை சிறப்பாக செய்யறாங்க. FIS வந்து நேற்றைய தினம் 6,267 கோடிக்கான நெட் செல்லர் நிறைவேற்றார். ஸோ தே கண்டினியூ டு ரிமைன் நெட் செல்லர்ஸ். வேற FIS வந்து 4,965 கோடிக்கான நெட் பையர். ஸோ FIS தொடர்ச்சியாக நெட் செல்லர்ஸ், DIS தொடர்ந்து நெட் பையர்ஸ். அண்ட் ஐ திங்க் இந்த போர் தொடர FIS வந்து இன்னும் வெளியேற்றி கொண்டு தான் இருப்பாங்க தவிர ஐ டோன்ட் திங்க் பெரிய அளவில் ஒரு பையிங் பேட்டர்னுக்குள்ள வருவாங்களா அப்படின்றது. ஆர் ப்ராப்ளி இந்த எக்ஸசிவ் செல்லிங் கேன் மேபி ஒன்ஸ் வார் ஃபினிஷஸ், இந்த வாரோடைய ஒரு கடைசி கட்டம் இல்லை அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் லெவல்ஸ் வந்த உடனே இன்னும் லோவர் ப்ரைஸில் அழகான வேல்யூவேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த நோக்கத்தோட மேபி தே வில் கம், தே வில் ப்ராப்ளி லோவரிங் த மார்க்கெட்ஸ் டு பை வேல்யூ அட் சீப்பர் ப்ரைஸஸ் லேட்டர். ஸோ அது கூட அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதத்துக்கான டேட்டா பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே 39,000 கோடிக்கான நெட் செல்லர் FIS, DIS வந்து 53,000 கோடிக்கான நெட் பையர். ஸோ FIS தொடர்ச்சியான நெட் செல்லர்ஸ், DIS தொடர்ந்து நெட் பையர்ஸ் தான் செயல்பட்டு வருகிறாங்க. தங்கம், வெள்ளி, காப்பர் எப்படிங்க சார் இருக்கு? ஓகே, தங்கம் வந்து நேற்றைய தினம் கச்சா எண்ணெய், இப்போ தங்கம் கச்சா எண்ணெய் வந்து ஆப்போசிட் சைட்ல மூவ்மெண்ட் இருக்கு. கச்சா எண்ணெயோட விலை இறக்கம் நடந்த உடனே தங்கத்தோடைய விலை ஸ்லைட்டா ஏறினதை நம்ம பார்த்தோம். நேற்றைய தினம் கச்சா எண்ணெயோடைய விலை ஒரு ஏற்றம் சந்தித்த உடனே தங்கம் வெள்ளியோடைய ஒரு விலை ஒரு ஸ்லைட் கரெக்டிவ் ஆக்ஷன் நடந்திருக்கக்கூடியது நம்ம பார்த்தோம். ஸோ கச்சா எண்ணெய் தற்போதைய நிலைமைக்கு $93-94 ஒரு பேரல் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறது. திஸ் இஸ் டிஸ்பைட் தி IEA அனௌன்சிங் 400 million barrels ஆஃப் எமர்ஜென்சி சப்ளை. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ தங்கம் பார்த்தீங்கன்னா $5,170 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறது, விச் இஸ் டவுன் பை அபவுட் $8 per ounce. இப்போ நேற்றைய தினம்லாம் பார்த்தீங்கன்னா 5,200க்கு மேலே ட்ரேட் ஆகக்கூடிய அந்த தங்கத்துடைய விலை 5,170. ஸோ டவுன் ஸ்லைட்லி. அதே போல் வெள்ளியும் கூட $89-90 டச் ஆகிறதே நம்ம நேற்று தினம் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $85, $85 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகுது பார்க்குறோம். ஸ்பாட் சில்வர் ஆல்சோ டவுன் இந்த மார்க்கெட்ஸ் எஸ்டர்டே. நம்ம MCX ட்ரேடிங் டைம் ஈவினிங் டைம்ல கூட இன்ஃபேக்ட் ஸ்பாட் சில்வருடைய விலை வந்து சரிவை சந்தித்து நம்ம பார்த்தோம். காப்பர் ஆன் தி அதர் ஹேண்ட் $5.83 per pound அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுறதே நம்ம பார்த்தோம். ஸோ ஐ திங்க் இப்போ வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் ஆர் க்ரூட் பிரைஸ். கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் சந்தித்தால் தங்கம் வெள்ளி வந்து ஒரு இறக்கம் அண்ட் வைசி வர்சா. அதே சமயத்தில் நேச்சுரல் கேஸ் வந்து தொடர்ந்து ஏற்றத்தை சந்தித்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் $3.26 per MMBTU, மெட்ரிக் மில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸ், அதுதான் அதோடைய யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ இது வந்து நல்ல தொடர்ச்சியாக ஏற்றத்தை சந்தித்து வருகிறதையும் பார்க்கணும். பிகாஸ் கேஸ் சப்ளை இஸ் த ஒன் தட் இஸ் இம்பாக்டிங் மோர். கச்சா எண்ணெயை விட I think natural gas is the one that is impacting global economies more sharply. And the short supply தான் பெரிய அளவில் பாதிப்பு தருது. ஸோ ஐ திங்க் நேச்சுரல் கேஸ் as a commodity அந்த பிரைஸ் வந்து தொடர்ந்து ஏற்றத்தை சந்திக்கிறதை நம்ம பார்க்கணும்.
இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? நேற்றைய தினம் வீழ்ச்சியை சந்தித்த ஒரு சந்தை. ஸோ ரைட் டெலிவரி நேற்றைய தினம் கேஷ் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க், ஐசிஐசிஐ த்ரூ லைஃப் இன்சூரன்ஸ், சன் ஃபார்மா, அதானி என்டர்பிரைசஸ், கிராசிம், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இது எல்லாமே வந்து பெரிய அளவில் ஹை டெலிவரி கேஷ் செக்மெண்ட்ல நடந்திருக்கிறது. எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 ஸ்டாக்ஸ், பெரிய இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எதுவுமே இந்த இதுல இடம் பிடிக்கவில்லை. லாங் பில்டப் F&O செக்மெண்ட்ல வந்து லாங் பில்டப் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பேசும்பொழுது 100 பங்குகளுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய லாங் பில்டப் பட்டியல் வந்து நம்ம கைவசம் இருந்தது. ஹேமருக்கு சப்போர்ட்டிவா அது எல்லாமே செஞ்சாங்க. பட் ஐ ஆல்சோ சார் எக்ஸசிவ் லாங் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகி ரெசிஸ்டன்சஸ் வந்து தாண்டி சந்தை செல்ல முடியவில்லை என்றால் ப்ராஃபிட் டேக்கிங் நடக்கும். அதுதான் நேற்றைய தினம் நடந்திருக்கு. ஸோ அட் எண்ட் ஆஃப் டே எஸ்டர்டே F&O செக்மெண்ட்ல லாங் பில்டப் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பங்குகள் கொண்ட பட்டியல். அப்போ ஆரம்பத்தில் 100 இருந்தது, எண்ட் ஆஃப் டே வந்து 10 ஸ்டாக்ஸ். ஸோ லாங் பொசிஷன்ஸ் லிக்விடேட் ஆகிருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய F&O செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய லாங் பில்டப் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து விப்ரோ, டாடா பவர், NHPC, IOC, கிளென்மார்க், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், சன் ஃபார்மா. ஷார்ட் பில்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தோட எக்ஸாக்ட் ரிவர்ஸ். நேற்றைய தினம் 100 பங்குகளுக்கு மேலே லாங் பில்டப், ஐ திங்க் அபவுட் 10 or 12 ஸ்டாக்ஸ் ஷார்ட் பில்டப். இன்றைக்கு வந்து 8 to 10 ஸ்டாக்ஸ் தான் லாங் பில்டப். ஷார்ட் பில்டப் வந்து 110 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல். ஸோ எக்ஸசிவ் ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி. அகெயின் ஹிந்துஸ்தான் பெட்ரோல், அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஆஸ்ட்ரல், கோல்கேட் பாமோலிவ், SRF, BDL, கேல், டாடா எலக்ஸி, OFSS. ஸோ சம் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஷார்ட் பில்டப் பெரிய இருக்கு. முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸசிவ் ஷார்ட் பொசிஷன் இருக்கும்போது மறுபடியும் அந்த 23,800, 23,700 இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து வரும்போது ஒருவேளை வேல்யூ பையிங் வந்துச்சுன்னா இந்த ஷார்ட் பொசிஷன்ஸ் கவர் ஆகும். திடீரென்று ஷார்ப் ரேலிஸ் சந்தையில் இந்த ஷார்ட் கவரிங் ரேலிஸ் நடக்க வாய்ப்பும் இருக்கிறது. ரிமெம்பர், ஆரம்பத்திலே சொன்னோம், கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இப்போ சந்தை இருக்கிறது. கன்சாலிடேஷன் டு பேரிஷ் ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டவுன் சைட் ப்ரெஷர் பட் எய்மிங் டு கன்சாலிடேட், அதுதான் சந்தையோட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் நோக்கமாக இருக்கும். ஸோ ஷார்ட் பொசிஷன் எக்ஸசிவாக இருக்கும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க ஃபார் ஷார்ட் கவரிங் மூவ்ஸ். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.